ஓகே, ஓகே. சோ ஃபிரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கெஸ்ட் வந்து நமக்கு மத்தியில வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கெஸ்ட்ட பத்தி கண்டிப்பா நான் சொல்லணும். இந்த வாய்ப்புக்காக நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். நான் முதல் முதல் சந்தித்த ஒரு அழகான கப்பிள்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாங்க பாத்தீங்க அப்படின்னா, நாங்க கொடைக்கானல் ட்ரிப்பு போறோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரெயின்ல வந்து பாக்குறேன் இந்த கப்பிள்ஸ. அப்ப பார்க்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, சாந்தி மேம், மது சார் 2 பேருமே பார்க்குறோம். நாங்க தான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆனா அவங்க எங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரியே பிஹேவ் பண்ணல. ஏதோ ரொம்ப பழகுன மாரி தான் எங்க கூட பிஹேவ் பண்ணாங்க. சோ அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து நாங்க அங்க பார்த்தோம். கூடவே பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே வந்து சீட்டாஸ் டீம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வேன்லயும் டிராவல் பண்ணுவோம். அந்த மினி பஸ்லயும். அப்ப ஒரு ஃபேமிலியா என் பையன் பார்த்தீங்கன்னா, வழி ஃபுல்லா வாந்தி எடுப்பான். எனக்கு மது சார் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அறிமுகம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவரு தான் டேக் கேர் பண்ணாரு பையன. அவரு தான் டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்திருப்பார். டக்கு டக்குன்னு இறங்கி டேக் கேர். அப்ப பார்த்துக்கோங்க, நான் அந்த இடத்துல ஒரு ரியல் ஃபேமிலிய ஆக்சிஸ்னா ஒரு ஃபேமிலி அப்படின்றத என்னைய புரிய வச்சதே வந்து சாந்தி மேடமும், மது சாரும் தான். இவங்க தான் அன்னைக்கு எனக்கு புரிய வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு தருணமும், "நீங்க நில்லுங்க மேடம், நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் எங்கள விடாம பிடிச்சு, பிடிச்சு எங்க கூடவே வச்சு, எங்கள கூடவே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பேர் இருக்கோம். அவங்க டீம்ல இருந்து கொடைக்கானல் வந்தாங்க. அப்ப அவங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. நான் இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன். ஒண்ணும் சொல்லல. நான் எப்படி ஆவேன்னு பாருங்களேன், அப்படின்னு சொன்ன மாரி சைலன்ட்டா அவங்க வொர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் தான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீச்சிங் ஃபீல்டுல இருந்து அவங்க வந்து ஒரு டீச்சரா இருந்து, கொரோனா டைம்ல அந்த டீச்சிங் ப்ரொஃபஷனலையும் கன்டின்யூ பண்ண முடியாம, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வச்சிருந்தாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வருமானமும் இல்ல. கடையும் மூடப்பட்டது. 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்கன்னா எல்லாம் வளர்ந்த குழந்தைங்க. 12த், 10த் படிக்கிற குழந்தைங்க. அப்படின்னும்போது, ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ண முடியும்? கண்டிப்பா கடன் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஹஸ்பண்ட், ஒய்ஃப நம்பி ஒரு வேலை இருக்கும். ஒய்ஃப்க்கு வேலை இல்ல. ஹஸ்பண்டுக்கு கடன் மூடியாச்சு. கடன் தலைக்கு மேல இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட, சோ வாட்? வாட் நெக்ஸ்ட்? அதனால் என்ன? அடுத்து என்னன்னு அடி எடுத்து வச்சவங்க சாந்தி மேடம். நான் ரொம்ப பார்த்து பார்த்து வியக்கக்கூடிய ஆளு. அவங்க அடுத்த அடி எடுத்து வச்சுட்டு, அடுத்து என்ன பண்ணாங்க? ஆக்ஸிஸ எடுத்தாங்க கையில. செம்ம அடி சும்மாலாம் இல்ல. சூப்பர் அடி விழுந்தா கூட, இத்ததான் பண்ணுவேன். விட மாட்டேன்னு எங்க கண்ணுக்கு முன்னாடி செஞ்சுகிட்டே இருந்தாங்க. அப்படியே பார்த்தா டைமண்ட் அடிச்சாங்க. பிரசிடென்ட் டைமண்ட், டபுள் டைமண்ட், ட்ரிபிள் டைமண்ட் என்னென்ன டைமண்ட் இருக்கோ, எல்லா டைமண்டும் அப்படியே பார்க்கும்போதே அந்த ஏதோ படத்துல எல்லாம் அப்படியே ஸ்வைன்னு வளருவாங்களே, அந்த மாரி ஒரு விஸ்வரூபம் எடுத்துட்டாங்க. ராணிப்பேட்டையில சின்னதா ஒரு ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணி, இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாங்க. இன்னைக்கு இவங்க அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்னைக்கு ராஜா சார் போய் கூப்பிட்ட உடனே, "சரி ராஜா உங்களுக்காக நான் பண்ண மாட்டேனா?" அப்படின்னு சொல்லி வராங்க பாருங்க. அந்த ஹம்பிள்னஸ், அந்த சிம்ப்ளிசிட்டி வேற யாருக்குமே வராது. அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட் இன்னைக்கு நம்மகிட்ட வந்து அவங்களோட லைஃப் ஷேரிங்க வந்து நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்கிறாங்க. சோ ஐ அம் கோயிங் டு வெல்கம் அவர் டபுள் டைமண்ட், அவர் பிரசிடென்ட் டைமண்ட், அவர் ட்ரிபிள் டைமண்ட் அண்ட் ராணிப்பேட்டை குவீன் அண்ட் கிங் அண்ட் ஐ வெல்கமிங் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாந்தி மது மேம். Thank you so much. இன்வைட் பண்ணிடுறேன். போதும் இருங்க என் பங்குக்கு நான் இன்வைட் பண்ணணுமா? ஆமா ஆமா. ஆக்சுவலா அவங்க இருக்கிற எல்லா டைமண்டுமே அச்சீவ் பண்ணிட்டாங்க. ட்ரிபிள் டைமண்ட், ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வாரம் டைமண்ட் தான் அவங்க கிட்ட இருந்து வந்துட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலா வந்து நான் வெல்கம் பண்றதெல்லாம் நான் பேசிலாம் வெல்கம் பண்ண மாட்டேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணியே வெல்கம் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பா சாந்தி மேம்காக ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணியிருக்கேன். சவுண்ட் கேக்குதான்னு பாருங்க. சவுண்ட் கேக்குதா? கேக்குதா? ஓகே. I welcome our Honorable Chief Executive Director Shanti Ma'am. Zoom is yours. கை தட்டுங்கப்பா, இருங்க எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு எல்லாருமே வெல்கம் பண்ணுங்க. எல்லாருமே இப்போ வந்து thank you so much sir. Welcome ma'am, welcome Shanti ma'am. Thank you. வெல்கம் சாந்தி மேம். Welcome Shanti ma'am. Thank you super. மேம் அன்மியூட் பண்ணிக்கங்க சாந்தி மேம். எல்லாரும் சார் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே. ஒண்ணு இல்ல, நான் கிருஷ்ணகிரில இருந்து ஆன் தி வே டிராவல்
நான் இப்ப ராணிப்பேட்டைக்கு வந்துட்டு இருக்கேன். அதனால என்னோட வாய்ஸ் எதனா பிரேக் ஆச்சுன்னா இடையில சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் இருந்தா நல்லா இருக்குமா? கார்ல வந்துட்டு இருக்கோம். ஓகே ஹலோ, ஓகே இது கேக்குதா பரவாயில்ல. சார்? கேக்குது பண்ணுங்க கேக்குதுங்க. மேம். கண்டினியூ பரவாயில்லையா? பண்ணுங்க. பரவாயில்ல. ஆடிபிளா தான் இருக்கு. எக்ஸலண்டா பண்றது ஜூம்ல இன்வைட் பண்றதுக்கே ஒரு ப்ரோமோ வீடியோ போட்ட ராஜா சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அது இல்லாம ஷாலினி மேம் வந்து எக்ஸலண்டா கொடைக்கானல் லாஸ்ட் இயர் மார்ச் மாசம் நடந்தது வந்து இதுவரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு அத வந்து ஒரு ரீகால் பண்ணதுக்கு ஷாலினி மேம்க்கும் என்னுடைய நன்றிகள். ஓகே, சூப்பர். எல்லாருமே வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மீட்டிங் அப்படின்னு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் நம்ம எல்லாருமே. டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும் போது சில சில ஸ்ட்ரகிள்ஸ் வரும் இல்லையா? அந்த ஸ்ட்ரகிள்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். எல்லாருக்குமே என்னை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னை பத்தின ஒரு சின்ன அறிமுகம். என்னுடைய பெயர் சாந்தி மது. நான் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஷிப்காட் பகுதியில உங் ஆக்சஸ் இந்தியாவை உங்களை மாதிரி நானும் ஒருத்தியா பிரைம் மெம்பரா எடுத்திருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு தருணம். ஓகே, ஒரு மேம் சொன்ன மாதிரிதான் ஒரு டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்துட்டு ஒரு பிசினஸ் உமனாவும் இருந்தேன். பட் ஆனா பாஸ்ட் 20 இயர்ஸா நான் பண்ண ஃபீல்டுல எனக்கு முன்னேற்றம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் நான் ஃபெமிலியர் ஆனேன். எங்க ஊர் வரைக்கும் கொஞ்சம் வந்து ஏர்ன் பண்ணேன். பட் ஆனா நிறைய ஏர்ன் பண்ணது, நிறைய ஃபெமிலியரா ஆனது அப்படின்னா ஆக்சஸ் இந்தியா மூலயமா மட்டும்தான். அப்படின்னு எப்படி ஃபெமிலியர் ஆன அப்படின்னா, ஆக்சஸ் இந்தியால இருக்க 3.25 லட்சம் பேருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% சாந்தி மதுனா யாருன்னு தெரிய வச்சது ஆக்சஸ் இந்தியான்னு ஒரு நிறுவனம். அதுவும் இல்லாம இந்த தருணத்துல என்ன அறிமுகப்படுத்தின நம்மளோட டாக்டர் விபி தணிகை வச்சாருக்கும் வந்து என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அது மட்டும் இல்லாம சம்பாதிச்ச அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த சம்பாதிச்ச விஷயமும் வந்து கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்துல 25 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க கொடுத்த இடமும் ஆக்சஸ் இந்தியா மட்டும் தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தருணமும் வந்து ஆக்சஸ் இந்தியால 2 வருஷத்துல நினைவுகள் வந்து மலர்ந்த மலராத நினைவுகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எப்பவுமே வந்து மலர்ந்த நினைவுகளா வந்து ஆக்சஸ் இந்தியா ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே. அந்த மாதிரி உங்களுக்கும் நீங்களும் வந்து ஆக்சஸ் இந்தியால சூப்பரா ஜேர்னி பண்றதுக்கு சில டிப்ஸை தான் இங்க கொடுக்க போறோம். அந்த டிப்ஸ் என்ன அப்படின்றத நான் இங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் ஷேர் பண்றேன். நமக்கு எல்லாருக்குமே வந்து தடைகள் வந்து வந்துகிட்டு தான் இருக்கும். அந்த தடைகளை எப்படி நம்ம உடைச்சு எரிஞ்சிட்டு அது மேல ஏறி நின்னு நம்ம தாண்டவம் ஆடணும். அப்பதான் நமக்கு வெற்றின்னு ஒண்ணு கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு கெட்டது எதனா நடந்தா அந்த காலத்துல புராண கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிவனை வழிபடுறவங்களுக்கும் தெரியும். அவர் வந்து எது மேல நின்னு டான்ஸ் ஆடுவாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய ஒரு இஷ்ட தெய்வங்கள் யாருன்னு எந்த ஒரு புராண இதிகாசத்திலயும் பார்க்கலாம். நரகாசுரனை கொன்ற காலத்திலயும் நீங்க பார்க்கலாம். மகாபாரதம், ராமாயணம், இந்த மாதிரி நிறைய எல்லாத்துலயும் ஒண்ணு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு தடை வந்தாலும் அத வந்து எதிர்நோக்கி ஃபேஸ் பண்ணி நம்ம அதை உடைச்சு எரிஞ்சிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதாங்க இன்னைக்கு நம்ம ஒரு பிசினஸ் எடுத்திருக்கோம். என்ன பிசினஸ்னா யாருக்கும் லாஸ் இல்லாத பிசினஸ். அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லாருக்குமே ப்ராஃபிட் தரக்கூடிய பிசினஸ். ப்ராஃபிட் லாஸ். ஏன் லாஸ நான் முதல்ல சொன்னேன் அப்படின்னா, நிறைய பேர் காதுல கேட்கிற விஷயம் வந்து லாஸ் 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 அப்படின்ட்டு. அதை எப்படி ப்ராஃபிட் மாத்தணும் அப்படின்னா ஆக்சஸ் இந்தியால மட்டும் தாங்க இந்த 2 வார்த்தையும் நாம கேட்க முடியும். அதுவும் வந்து 2 வார்த்தையும் எதுக்காக கேட்கிறோம்னா லாஸ் இல்ல, ப்ராஃபிட் உண்டு அப்படின்ற விஷயத்த நாம ஒவ்வொரு ஸ்லைட்லயும் நாம பாத்துக்கிட்டே இருக்கோம். அப்படின்னும் போது நாம எடுத்துட்டோம், நம்மளுக்கு தெரியுது. ஆனா எடுக்காத சில பேரால சில தடைகள் வந்துட்டுதான் இருக்கு. அதே மாதிரி எடுத்த சிலராலையும், அதாவது ஆக்சஸ் இந்தியால டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜாயின் பண்ணவங்களுக்கும் வந்து சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வரும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எங்களுக்கும் வந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பா வந்திருக்கும்.
100% இல்ல 200% வந்து எங்களுக்கும் வந்திருக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, மில்லியனர்ஸ் ஃபேசஸ் மில்லியன்ஸ் ப்ராப்ளம்ஸ், பில்லியனர்ஸ் ஃபேசஸ் பில்லியன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒரு மில்லியனரா ஆகணும்னா மில்லியன் ப்ராப்ளம்ஸ வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியே தீருவாங்க. அந்த மாதிரி தாங்க இங்க நாங்க சம்பாதிச்சோம் அப்படின்னா, நாங்க எல்லா போஸ்டிங் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கேத்த பல்லாயிரம் பிரச்சனைகளை தாண்டி தான் நாங்க வந்திருப்போம். அதுல முக்கியமான சில பாயிண்ட்ஸ மட்டும் உங்களுக்கு நான் கீ பாயிண்ட்ட ஷேர் பண்றதுல நான் இங்க பெருமையா தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ். நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணி இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டரா சில பேர் இருப்போம், சில பேர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸா இருப்போம், சில பேர் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸா இருப்போம். அந்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இப்ப நம்ம மீட்டிங் கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 50 பேர் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ஜாயின் பண்ண உடனே ஒரு பிரைம் மெம்பரா நாம இருக்கோம்னு வச்சுங்க, அவங்களுக்கு யார்கிட்ட நம்ம முதல்ல சொல்லுவோம், நம்மளோட ஃபேமிலி கிட்ட சொல்லுவோம், ஒரு சில ரிலேஷன்ஸ் கிட்ட சொல்லுவோம், நம்மளுக்கு பிடிச்ச அத்தை, மாமா, அக்கா ரிலேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, சொல்லுவோம், பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். நான் இந்த மாதிரி மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். சாந்தி மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. சார் சார் இப்ப கேக்குதா? ஹலோ, இப்ப கேக்குது. இப்ப கேக்குதா? ஓகே சார், ஓகே சார். சரி, நம்ம வந்து ஃபேமிலி கிட்ட சொல்லுவோம், நம்ம ரிலேஷன்ஸ் கிட்டயும் சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது நம்மளுக்கு எல்லாருக்குமே 100% பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துச்சா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. என்னதான் நம்மளோட ஜாயின் பண்ணி விட்டவங்க சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முதல்ல பிசினஸ சொல்லாதீங்க, நாங்க தான் வந்து சொல்லுவோம், அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து நிறைய காதுல ஓதிதான் அனுப்புவாங்க. ஆனா என்ன பண்ணுவோம் நம்ம, உடனே ஆர்வ கோளாறுல நான் இந்த மாதிரி காசு கட்டினேன், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு, நான் இந்த மாதிரி இத்தனை பேரை கொண்டு வந்தா போதும் அப்படின்னு ஆர்வ கோளாறுல சொல்லிடுவோம். சொல்லும் போது என்ன அவங்க கிட்ட இருந்து ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னா, ஐயோ காசு போட்டியா, எவ்வளவு போட்ட, போச்சா, இந்த மாதிரி 1000 கம்பெனி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ரிலேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் கூட ஒண்ணுத்துல போட்டேன், எனக்கு கூட லாஸ் ஆயிடுச்சு, பார்த்து நடந்துக்குப்பா, உஷாரா இருந்துக்குப்பா, சூதானமா இருந்துக்கோ அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனா இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு கேக்குறோம் இல்லையா, கேட்டு சில பேர் நமக்கு கீழே ஜாயின் பண்ணவங்களும் இதே வார்த்தைகளை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. ஃபேஸ் பண்ணதுனால நம்மளோட போன் கால்ஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும் அந்த சுச்சுவேஷன்ல? அப்ப நாமளும் ஸ்டார்டிங்ல அப்படிதானே இருந்திருப்போம். அப்ப நம்மளோட அப்ளைன்ஸ் என்ன பண்ணாங்க, நம்ம கூட உட்காந்து பேசி வைப்பாங்க, மீட்டிங்ஸ்க்கு வர வச்சு நம்மளுக்கு சில டிப்ஸ் கொடுத்து வைப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு நாமளும் ஸ்டாண்ட் பையா ஈடியாவும் சிடியாவும் இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட டவுன்லைன்ஸ்க்கும் அவங்கள நேர்ல போய் பார்க்கணும். அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சில பேர் நம்ம ஜாயின் பண்ண உடனே நெகட்டிவ் தாட்ஸ் வந்த உடனே போய் போனை எடுக்க மாட்டாங்க. எடுக்க முடியாதவங்கள நேர்ல போய் பாருங்க. அதனாலதான் பிலோ 20 to 30 கிலோமீட்டர்ஸ் உள்ள சரௌண்டிங்ல இருக்கவங்கள நம்மள ஐடி எடுக்க சொல்றாங்க. அதனால டிராவல் பண்ண யோசனை பண்ணாம அவங்க கூட ஒரு கப் ஆஃப் காஃபி சாப்பிட்டு அவங்க கூட என்ன ஆச்சு, நேத்து பண்ணீங்க, ஜாயின் பண்ணீங்க, அடுத்தது ஹோம் பண்ணணும் அப்படின்னு என்னென்ன லிஸ்ட் எழுதணும் அப்படின்னு ஒரு நோட்டு போட்டு வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம், வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். ஹலோ.
ஸோ மேம் டிராவல்ல இருக்கனால அவங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. எஸ். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட வந்து இடிசிஇடி மீட்டிங்ல லெஜண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ்ல எடுத்தாங்க மேம். அவ்வளோ எக்ஸலண்டா இருந்தது. இந்த செஷன் எங்களுக்காக நீங்க ரிப்பீட் பண்ணோம் மேம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வேற எந்த வார்த்தையும் சொல்லாம அது வந்து சூப்பரா எடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து தாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் தான். கேக்குதா சார்? இப்ப கேக்குது மேம். இப்ப ஹலோ, கேக்குது. கேக்குதா? ஓகே ஓகே. கேக்குது. ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர். ஓகே ஓகே ஓகே. அந்த நெகட்டிவ் தாட்ஸ நானு என்னோட டீம்ல எப்படி நான் வந்து அதை ஃபேஸ் பண்றேன் அப்படின்ற டிப்ஸை இப்ப உங்களுக்கு கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் சொல்லிட்டேன், அதுக்கு உண்டான சொல்யூஷனை சொல்லணும் இல்லையா? அந்த சொல்யூஷனை உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, முதல்ல ஜாயின் பண்ண உடனே அவங்கள மீட் பண்ணணும். அடுத்த 24 மணி நேரம் இல்லைன்னா 48 மணி நேரத்துல 2 நாள்ல அவங்கள மீட் பண்ணி முடிஞ்சா அவங்க கிட்ட பேமெண்ட் வாங்கும் போதே அவங்கள ஒரு டைரியோ ஒரு புது நோட்டோ எடுத்துட்டு வர சொல்லி, அவங்க வீட்டுல இருக்க நோட் எடுக்க சொல்லி அவங்க கிட்ட நீங்க அவங்களோட ஐடி நம்பர்ல பிங்க் கலர்ல கிரியேட் பண்ணி வைப்போம் இல்லையா? அந்த ஐடி நம்பர் கிரியேட் பண்ணியிருந்தா அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி போட போறீங்கன்னு அதை எழுதணும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க என்ன பண்ணணும், ஆக்சஸ் இந்தியான்னு பேரு போட்டு இந்த பிசினஸ்ல தான் நீங்க எழுதி சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு ஆக்சஸ் இந்தியான்னு ஒரு நேம் போடுங்க, ஸ்பெல்லிங்க எழுதுங்க, அதுல எம்டி சிஇஓ பேரு எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேல யாரு அப்ளைன்ஸ் இருக்காங்களோ எஃப்டிஸ் எழுதுங்க, விபி எழுதுங்க. அதுக்கப்புறம் சிஇடிஸ் உங்களுக்கு மேல இருக்க அப்ளைன், அதாவது ஜாயின் பண்ற நபரோட அப்ளைன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதி கொடுங்க. 2வது பேஜ்ல அவங்களோட ஸ்ட்ரக்சரை நீங்க எப்படி போட போறீங்கன்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? அந்த மைண்ட் செட்ல அந்த ஸ்ட்ரக்சரை எழுதி கொடுங்க. 3வது அவங்க கிட்ட அந்த பேமெண்ட் வாங்குறீங்க இல்லையா? அந்த பேமெண்ட்டுக்கு உண்டான தொகை எவ்வளவு, எந்தெந்த பேக்கேஜ் அப்படின்றத அதையும் 3rd பேஜ்ல எழுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரீம் லிஸ்ட் மினிமம் ஒரு 20 எழுதுறதுக்கு அதுக்கு ஒரு பேஜ் விட சொல்லி அதை எழுதுங்க. அதுக்கு அடுத்தது 5வது பேஜ்ல அவங்களோட நேம் லிஸ்ட் 1 2 3 4 போட்டு நேமு அட்ரஸ் டீடைல் அதெல்லாம் எழுதி அந்த நோட்டை அவங்க கையில கொடுங்க. இப்பேற்பட்ட பிசினஸ்ல தான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கைய கொடுத்தா அவங்க அந்த நெகட்டிவ்ல இருந்து அதாவது தற்காத்துக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். ஓகே, நாம ஏமாறல அப்படின்ற ஒரு தாட் அதுலயே வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், அவங்க கூட உட்காந்து பேசணும், மீட் பண்ணி இந்த ஃபாலோ அப் எல்லாம் பண்ணுங்க, வாங்க என்னைக்கு ஹோம் மீட்டிங் பண்றீங்க இதெல்லாம் சொன்னாலே அப்போ நீங்க ஏன் சில பேரு சரி இதெல்லாம் புதுசா சேர்றவங்களுக்கு இதுக்கு மேல ஜாயின் பண்ணா நான் ஃபாலோ பண்றேன் மேடம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஜாயின் பண்ணவங்களை என்ன பண்றது அப்படின்னா, நேர்ல போய் அவங்கள உட்காந்து நீங்க பக்கத்துல உட்காந்து பேசுங்க. ஏன் இந்த மாதிரி போன் எடுக்கல, இல்ல ஏன் இந்த மாதிரி இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னைக்குதான் ஜாயின் பண்ணீங்கன்னு நினைச்சு இதுக்கு மேல ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அன்பா உட்காந்து பக்கத்துல பேசி பாருங்களேன். கொஞ்சம் அழகான வார்த்தைகள் அவங்க வாயில இருந்து வரும். இல்ல அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸையும் நம்ம கிட்ட மனம் விட்டு பேசுவாங்க. மனம் விட்டு பேசினாலே எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடும். இதுதான் வந்து நெகட்டிவ் தாட்ஸ்க்கு நான் கொடுக்குற சொல்யூஷன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்லுவேன், 1 crore மூவி அப்படின்னு யூடியூப்ல அந்த யூடியூப் வீடியோ அவங்களுக்கு ஷேர் சொல்லக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் நாம பார்க்கணும். நீங்க பாத்தீங்களான்னு செக் பண்ணுங்க. பார்க்கலன்னா 1 crore ஆக்ஷன் மூவி நீங்க இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கொடுக்குற கீ பாயிண்ட்ஸ். ஓகே, சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட 2 பாயிண்ட்ஸ் வந்து ஹோம் மீட்டிங். சரி, ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இந்த ஹோம் பண்ணுவாங்க சில பேரு. சரி, ஹோம் மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்ண மேடம், யாரு ஒருத்தர் வரல அப்படின்னு சில பேரு அங்கேயும் நெகட்டிவாவும் சொல்லலாம். சில பேர் பாசிட்டிவ் ஆன்சர்ஸும் ஐடிஸும் கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 50-50% இருக்கு, 90-10% இருக்கு, 10-90% இருக்கு. அப்ப எது வேணாலும் நடக்க வாய்ப்புகள் இந்த ஹோம் மீட்டிங்ல இருக்கு. சரி, ஹோம் மீட்டிங் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னா,
ஹோம் மீட்டிங் நாம ஆக்சஸ் இந்தியால இருக்கோம் அப்படின்ட்டு அதே ஃபேமிலிக்கு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ரிலேஷன்ஸ்க்கு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, நெய்பர்ஸ்க்கு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்மள சுத்தி இந்த 4 பேரும் சூழ்ந்து இருக்காங்க. 100% கவரிங்ல இருக்காங்க. அந்த 4 பேருக்கும் அதாவது 100% நம்மள சுத்தி இருக்க ஜனங்களுக்கு நாம ஆக்சஸ் இந்தியா தான் பண்றோம் அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் மீட்டிங் நீங்க பண்ணிதான் ஆகணும். சரி, இந்த ஹோம் மீட்டிங் நான் பண்ணிட்டேன். எனக்கு சிலருக்கு ஐடி வந்துச்சு, சிலருக்கு ஐடி வரல. எனக்கு வந்ததை நான் ஒரு ஷேர் பண்றேன். உங்களுக்கு என்னோட நினைவுகளை நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? நான் வந்து ஆக்சஸ் இந்தியால ஜாயின் பண்ணது வந்து 2019லயே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். லாக்டவுனுக்கு முன்னாடியே 6 மாசத்துக்கு முன்னாடியே. பட் 6 மாசம் வேஸ்ட் பண்ணிட்டேன். பட் லாக்டவுன்ல மே மாசத்துல இருந்து தான் ஒர்க்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் கழிச்சுதான் லாக்டவுன்லாம் முடிஞ்ச உடனே தான் நான் எங்க வீட்டுல ஒரு ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த ஹோம் மீட்டிங் நான் எப்படி இன்வைட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட நான் அந்த ஹோம் மீட்டிங் செலவு பண்ணதே ஒரு 3000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணியிருப்பேன். என்னன்னா ஒரு 50 சேர் வாடகைக்கு வாங்கியிருந்தேன், ஒரு சார்மினார் பந்தல் போட்டிருந்தேன், 100 காஃபி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், டீ, ஸ்நாக்ஸ், சமோசா எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம 100 பேம்ப்ளெட், அது கொஞ்சம் டிஃபரெண்டா நான் பேம்ப்ளெட் பண்ணியிருந்தேன். அந்த பேம்ப்ளெட் என்னோட விசிட்டிங் கார்டு. அப்போ வந்து நான் கம்பெனில எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆயிட்டு இருந்தேன். 8 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன். ஓபன் பண்ணிருந்தேன். அப்போ எங்க வீட்டுல ஹோம் மீட்டிங் பண்ணும்போது நான் என்னோட அப்ளைன் டிபியும் சென்னையில இருந்து அழைச்சிட்டேன். என்னோட லீடர்ஸ் 3 ஈடிஸ் இருந்தாங்க, அவங்களையும் அழைச்சேன். என்னோட டவுன்லைன்ஸ் ஒரு 10 பேர் அழைச்சிருந்தேன். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 13-14 பேர் ஜாயின் பண்ணவங்களே வந்துட்டாங்க. நான் 100 பேரை இன்வைட் பண்ணேன். எங்க தெரு, பக்கத்து தெரு, என்னோட சரௌண்டிங் 10 தெருவுல இருந்து 100 ஃபேமிலி அழைச்சிருந்தேன். அதுல எத்தனை பேர் வந்துப்பாங்க நீங்க கெஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்களே நினைச்சீங்க எத்தனை பேர் வந்துப்பாங்க. பட் நான் ஜூம்ன்றதுனால இதுல நான் ஆன்சர் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா 100 ஃபேமிலிய நான் அழைச்சி எனக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? அந்த ஹோம் மீட்டிங்க்கு ஒருத்தர் கூட வரலங்க. நான் கூப்பிட்டேன், என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருந்தாங்க, என்னோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க, என்னோட அப்ளைன் வந்திருந்தாங்க. ஆனா நான் கூப்பிட்ட கெஸ்ட் ஒருத்தர் கூட வரல. ஆனா ஒருத்தர் கூட வரல. ஆனா இதுக்கு நெகட்டிவா பாசிட்டிவா அப்படின்னு கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி பாருங்க. நான் ஹோம் மீட்டிங் பண்ணது எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான். எப்படி அப்படின்னா, நான் என்னோட 10 தெருவுக்கும் என்னோட சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு நான் ஆக்சஸ் இந்தியான்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், அதுல சம்பாதிச்சிட்டு இருக்கேன், அதுக்காக தான் ஹோம் மீட்டிங் பண்ணேன் அப்படின்றத நான் தெரியப்படுத்திட்டேன். என் ஊருக்கு, என் சொந்தக்காரங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன். இதுக்கு மேல எனக்கு பயம் இல்ல. எனக்கு தெரிஞ்சவங்க வேற டீமுக்கு போக மாட்டாங்க. என்னைக்கா இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, சாந்தி எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு இந்த பிசினஸ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் அன்னைக்கு விதைச்சேன். அதுல இருந்து ஒண்ணா கன்வெர்ட் ஆகி இப்போ ஐடிஸா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ அன்னைக்கு விதை இன்னைக்கு வந்தா கூட எனக்கு பாசிட்டிவ் தானே. அப்போ நான் இதுக்காக நான் செலவு பண்ணது 3000 ரூபாய். இன்னைக்கு 5 இட்டு அடிக்கிற இடத்துல நான் ஒரு ஐடி என் தெருவுல இருந்து வந்தா கூட நான் பிளேஸ்மெண்ட் பண்ணேன்னு வச்சுங்க, 5 × 300 15,500 ரூபாய். அவங்க 2 ஐடி போட்டாங்கன்னா 3000 ரூபாய். அப்போ 5 இட்டு அடிச்சிச்சுடா ஒரு ஐடியில. நான் 3000 ரூபாய் எடுத்துட்டு வரல, 2 ஐடி உள்ள வந்துச்சுன்னா அவ்வளவுதாங்க. அப்போ அதுக்கு வட்டி கணக்கு போடுங்க. அவங்க மூலியமா எவ்வளவு கீழே டவுன்லைன் வருவாங்க, அத கணக்கு போடுங்க. அப்போ விதைச்ச விதை என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. என்னைக்காவது ஒரு நாள் முளைத்தே தீரும். இந்த மாதிரி ஹோம் மீட்டிங் நீங்களும் உங்களோட இடத்துல பண்ணணும். பட் ஆனா இன்னைக்கு நிறைய முன்னேற்றங்கள் இருக்கு. நான் லாக்டவுன்ல பண்ணேன். இன்னைக்கு எல்லாருமே லைவா பாக்குறோம், எல்லாருமே பேசுறோம். எல்லாரையும் கூட்டிட்டு நீங்களும் சர்வ நிச்சயமா ஹோம் மீட்டிங் போடுங்க. சக்சஸ்ஃபுல் ரேஷியோவை ஃபாலோ பண்ணுங்க. உங்க டீம்ல இருக்கவங்களையும் ஹோம் மீட்டிங் பண்ண சொல்லுங்க.
எந்த ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தோழனா நின்னு அந்த ஹோம் மீட்டிங் பண்றவங்களுக்கு தட்டி கொடுங்க. அதுவே பாசிட்டிவ் ரிசல்ட் தான். ஓகேவா? ஏன்னா நெக்ஸ்ட் அவங்க பண்ணணும், பண்ணாம பயந்துடக்கூடாது. ஓகேவா? சூப்பர். இது நான் வந்து ஹோம் மீட்டிங்க்கு அதனுடைய ரிசல்ட்டும் நான் இதுலயே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த தடை வந்தாலும் நீங்க உடைச்சு எறிஞ்சிட்டு சர்வ நிச்சயமா மேல எழுந்துச்சு வந்தே தீரணும். சரி, அடுத்தது அந்த ஹோம் மீட்டிங்லயோ இல்ல ஜூம் மீட்டிங்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ யாரையோ உட்கார வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஐடி உடனே இதுவெல்லாம் கொடுத்துட்டோம், பிரசன்டேஷன்லாம் கொடுத்துட்டோன்னு வச்சுங்க. ஐடி உடனே கன்வர்ஷன் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா டிலே தாங்க ஆகும். 9 அதாவது 10ல 2 பேரு ஜாயின். நம்ம 10 பேருக்கு பிரசன்டேஷன் கொடுத்தோம்னா 2 பேர் கண்டிப்பா ஜாயின் பண்ணுவாங்கன்னு ரேஷியோ இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து நைட்டுக்குள்ள 10 பேருக்கு பிரசன்டேஷன் கொடுக்குறோன்னு வச்சுங்க, இன்னைக்கே 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா கண்டிப்பா கிடையாது. நாம கொடுக்குற 10ல எப்ப வேணாலும் அந்த 2 கன்வெர்ட் ஆகலாம். இதுதான் ரேஷியோ. அப்போ டிலே ஆகலாம். அதுக்கு பேரு தான் ஐடி கன்வர்ஷன் டிலே. அப்போ டிலே ஆகும் போது எவ்வளவு நாள் டிலே ஆகலாம்? நாட்களும் ஆகலாம், மாதங்களும் ஆகலாம், வருஷங்களும் ஆகலாம். ஆனா கண்டிப்பா ஐடி டிலே தான் ஆகும். சரிங்களா? அந்த டிலே ஆகும் போது ஒரு சிலருக்கு உடனே ஐடி போட்டுருவாங்க. அது சூப்பரான ஒரு ரிசல்ட். ஆனா அவங்களும் அவங்களோட கெஸ்ட போய் பார்க்கும் போது இதே மாதிரி டிலே ஆச்சுன்னா அதுக்குள்ள சூட்சமங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். அதை எப்படி உடைச்சு அந்த தடையை எடுக்கிறது அப்படின்னு நான் ஃபாலோ பண்றத நான் சொல்றேன். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் வந்து நம்ம கத்துக்கலாம். நான் வந்து சில லீடர்ஸ் கிட்ட இருந்து தான், சில விபிஸ் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இந்த ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து நான் கத்துக்கின கீ பாயிண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அததான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்போ ப்ராட்காஸ்ட்னு ஒண்ணு, இப்போ நம்ம போன்ல ஃபாலோ பண்றவங்களா இருந்தா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிளான் பிரசன்டேஷன் எல்லாம் கொடுத்துட்டோம், ஹோம் மீட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஹோம் மீட்டிங்ல பிரசன்டேஷன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஃபாலோ அப் எப்படி பண்ணணும்னா, அவங்கள தனித்தனியா இண்டிவிஜுவலா போய் ஹோம் மீட்டிங்ல இன்னைக்கு எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து இருப்பாங்க ஒரு 20 பேர் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த 20 பேர் வீட்டுக்கும் தனித்தனியா அடுத்த 24 மணி நேரம் இல்ல 48 மணி நேரத்துல தனித்தனியா போய் இண்டிவிஜுவலா மறுபடியும் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணும். எப்படி பிரசன்டேஷன்னா, அந்த இன்கம் பிளான் மட்டும் கொடுக்கணும். ஓகே, மத்ததெல்லாம் ஓவரா சொல்லக்கூடாது. இன்கம் பிளான் மட்டும் கொடுத்து இந்த மாதிரி டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கணும். இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க நீங்க கவனிக்கும் போது நேத்தே கவனிச்சேங்க அப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி மறுபடியும் இன்கம் பிளான சொல்லணும். அது ஒரு கீ பாயிண்ட். நேர்ல ஃபாலோ பண்ணும் போது பேசுறதுக்கு. சரி, ஜூம்ல ஃபாலோ பண்றவங்கள எப்படி பேசுறது அப்படின்னா, ஜூம்ல இருக்கவங்கள ப்ராட்காஸ்ட் போட்டு சேவ் பண்ணி வைங்க ஃபாலோ லிஸ்ட் எல்லாம். இந்த ப்ராட்காஸ்ட்ல எப்படி அனுப்பணும் மெசேஜ் அதையும் நான் சொல்றேன் பாருங்க. தயவு செஞ்சு இந்த ஃபாலோ லிஸ்ட் கெஸ்ட் கிட்ட டெய்லி எல்லாம் குட் மார்னிங் குட் நைட் போடவே கூடாது. ஓகேவா? வேற எப்படி பண்ணணும் அப்படின்னா, வாரத்துக்கு 2 மெசேஜ் இல்ல ஒரே ஒரு மெசேஜ். நச்சுன்னு யாருன்னா நம்ம டீம்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இன்கம் எடுக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச ஊர்ல இருந்து யாருன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க, டைமண்ட் முடிச்சிருக்காங்க, இல்ல வேற யாருன்னா ஹாட்ரிக் ஹிட் அடிச்சிருக்காங்க நம்ம கம்பெனில அப்படின்னா, அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஏதாவது நடந்தது அப்படின்னா அப்படிப்பட்ட ஈவெண்ட்டை மட்டும் வீக்லி ஒன்ஸ் இல்ல ட்வைஸ் மட்டும் அந்த ப்ராட்காஸ்ட் ஃபாலோ லிஸ்ட்ல அனுப்பணும். தயவு செஞ்சு டெய்லியும். ஒரு சிலர் வந்து குட் மார்னிங் குட் நைட் போட்டே கொண்டுடுவாங்க, நம்மளோட இதுவையே அடிச்சிடுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு இதுலயே ஐடி கன்வர்ஷன் டிலேக்கு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இதுல என்னன்னா ஸ்டேட்டஸும் ஒரு கீ பாயிண்ட் தான். ஓகேவா? டிலேவா என்னைக்கா வேணாலும் வரலாம். அதனால நம்மளோட ஸ்டேட்டஸும் 1 or 2 இல்லைன்னா 3 அதுக்கு மேல ஸ்டேட்டஸ போடவே கூடாது. ஏன்னா நம்மளோட நேம் அவங்க கிட்ட சேவ் பண்ணி கொடுத்துட்டு வரணும். நம்ம அந்த பிரசன்டேஷன் கொடுத்துட்டு வரோம் இல்லையா, அப்பவே எங்க உங்க நம்பர்ல இருந்து கால் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க நம்பர்ல இருந்து நம்மளுக்கு கால் பண்ண சொல்லணும். அப்பதான் அவங்க கிட்டயே நம்பரு நான் சேவ் பண்ணி கொடுக்குறேன், ஸ்பெல்லிங் கரெக்டா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ்க்கு ஸ்பெல்லிங் கரெக்டா போடுற மாதிரி சொல்லி, இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் தான். அவங்க பேர்ல சேவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க போன்ல நம்ம போன்லயும் அதை சேவ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? சேவ் பண்ணும்போது அவங்களும் நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. நம்மளும் ஸ்டேட்டஸ் வைக்கிறத பார்ப்பாங்க. அப்படின்னும்போது அது மூலியமாவும் எப்ப வேணாலும் ஐடி கன்வர்ஷன் ஆகலாம். அப்ப டிலே ஆகும்போது அவங்களெல்லாம் ஃபாலோ அப்ல கரெக்ட்டா வைக்கணும். இதுதான் ஐடென்டி கன்வர்ஷன் டிலே ஆனாலும் சர்வ நிச்சயமா நமக்கு வருவாங்க. இது என்னோட கீ பாயிண்ட். தடை இந்த தடைகளையும் உடைச்சு எறிஞ்சிட்டு நம்ம வரும்போது சர்வ நிச்சயமா நமக்காக வெற்றி காத்துக்கிட்டே இருக்கும். சில நாட்கள் ஆனாலும் சரி, மாதங்கள் ஆனாலும் சரி, வருஷங்கள் ஆனாலும் இதே மாதிரி நம்ம டீமுக்கும் அவங்களுக்கும் ஃபாலோ அப் லிஸ்ட நீங்க எழுதி கொடுக்கணும். நோட்ல எழுதி வைக்கணும். டைரியில டெய்லி யார் யார பாக்குறீங்க, ஃபாலோ பண்றீங்கன்னு நம்மளோட ப்ராட்காஸ்ட்லயும் இருக்கணும். சூப்பர். அடுத்தது என்னோட பாயிண்ட் அப்படின்னா டீம் ஹேண்ட்லிங். டீம் ஹேண்ட்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்டா அப்படின்னா நம்ம வந்து லீடர் ஆயிட்டோம். இன்னைக்கு லீடர் ஆகலைனாலும் நம்மளுக்கு கீழே லெஃப்ட்ல ஒருத்தர் வந்துட்டாலும் சரி, இல்ல லெஃப்ட் ரைட் 2 பேர் வந்துட்டாலும் சரி, நம்மளுக்கு பேரு லீடர்ஸ் தான். இந்த லீடரை நம்ம எப்படி நாம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த வந்தவங்க 2 பேரை நாம கேர் பண்றோம் இல்லையா, ஹேண்டில் பண்றோம் இல்லையா, அந்த ஹேண்டிலிங் தாங்க முக்கியமானது. ஒரு கண்ணாடி பொருளை நம்ம கையில வச்சுட்டு ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அது எப்படி உடைஞ்சு விழுந்தா ஒட்ட வைக்க முடியாதோ அதே மாதிரிதாங்க நம்மளோட டீமை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அது ஒட்ட வைக்க முடியாம நிறைய பேர் வந்து தவிக்கிறாங்க. அந்த தவிப்புக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, நாம ஸ்டார்டிங்லயே அவங்கள க்ளோஸா பழகாத ஒரு காரணம். நாம வந்து க்ளோஸா நம்ம டீம் கூட பழகணும். இப்ப ராஜா சார் அவங்க டீம் கூட பழகுறாரு இல்லையா, இதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரிதான் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு கீழே வந்தவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப், கார்டியல் ரிலேஷன்ஷிப்ப வச்சுக்கணும். அவங்க கூட நம்ம காஃபி சாப்பிடுறது, அவங்க கூட டின்னர் சாப்பிடுறது, அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து பிளான் பிரசன்டேஷன், இன்கம் பிளான்லாம் இன்னொரு முறை சொல்றது, அப்படிலாம் ஜாயின் பண்ணவங்க கிட்ட நீங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் போது ஒரு டீமை ஹேண்டில் பண்ண அதுவே முதல் கீ பாயிண்ட்ஸ். சரிங்க, நான் வந்து அப்படிதான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனா வந்து நான் சொல்றது கேட்கவே மாட்டேன்றாங்க என் டீம், எனக்கு கீழே ஜாயின் பண்ணவங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மை தாட்ஸ் நாட் டேக் அப்படின்னு, என்னோட தாட்ஸ வந்து எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க. ஆமாங்க, முதல்ல நாம எடுத்தோமா நம்மளோட அப்ளைன்னு சொல்லும் போது அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நானும் என்னோட அப்ளைன் வந்து விபி சார் எனக்கு அப்ளைனு. அப்போ வந்து கம்பெனியோட அப்பவே அவர் விபியா தான் இருந்தாரு. பட் என்னோட அப்ளைனா தான் நான் வந்து என்னோட ஃபீல்டு ஒர்க்குக்கு நாங்க டிராவல் பண்ணும்போது ஹலோ கேக்குதா சார்? கேக்குது மேம். ஓகே, சூப்பர். ஃபீல்டு ஒர்க்குக்கு டிராவல் பண்ணும்போது சில வந்து முரண்பாடுகள் இருக்கதான் செய்யும். என்னன்னா நாம நினைக்கிறதுதான் கரெக்ட்னு தோணும். பட் அவங்க சொல்றது வந்து சிலது நம்மளுக்கு பிடிக்காத போகும். பிடிக்காதுன்னா நல்லதுதான். அந்த நேரத்துல நமக்கு தோணாது, ஐயோ இவங்க என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்லாம் வந்து நான் கரெக்டா தானே பண்றேன், நான் பண்றதுல என்ன தப்பு இருக்கு, இப்படிதான் பேசணும் அப்படின்னு சில எதிர்த்து விதண்டாவாடமா நம்ம தோணும். ஆனா வந்து அன்னைக்கு நாங்க சகிச்சுக்கிட்டு லீடர் எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு நாங்க அன்னில இருந்து வந்ததுனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நாங்க ஒரு கெஸ்டா, ஸ்பெஷல் கெஸ்டா பேச முடியறதுக்கு காரணம். அதே மாதிரிதாங்க சில பேரு கேட்காமலேயும் வந்து இருக்கலாம். நானும் வந்து கேட்காம கூட சில காலங்கள் இருந்திருக்கேன். அப்ப எங்க வீடு இன்னும் அவருதான் சரின்னு தான் சொல்லிட்டு போயேன். இல்ல நான் பண்றது கரெக்ட் தான், ஆனா அவரு புரிஞ்சுக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் அவரு சொல்ல பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னுவாரு, என்ன திட்டுவாரு. அதை கேட்டுதான் பாரு அப்படின்னா. அப்புறம் எனக்கு ஒரு நாள் இல்ல அன்னைக்கு நைட்டே வந்து நான் யோசனை பண்ணிடுவேன். ஆமா இல்ல அவங்க சொல்றது கரெக்ட் தான் இல்ல அப்படின்ட்டு வந்து சில விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்ல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சொன்னது தப்புதான் அப்படின்ட்டு. அப்ப அந்த ரெக்டிஃபை பண்ற காலம் வந்து ஒரு சில மணி நேரத்திலேயே நாம வந்து புரிஞ்சுக்குவோம். அதனால லீடர் சொன்னா நாமளும் கேட்காம தான் இருந்திருப்போம். ஆனா இதுக்கு மேல நாம கேட்கணும்னு முடிவு பண்ணுங்க. நாம முதல்ல கேட்டாதான்
நாம சொல்றத நம்மளோட டவுன்லைன் கேட்பாங்க. அப்போ நாம முதல்ல மாறலாமே, மாறிட்டு அப்புறமா நம்மளோட டவுன்லைன் மாறட்டும்னு எதிர்பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க எல்லாருமே. நம்மளோட அப்ளைன் சொல்றத நாம கேட்டோமா? அப்படின்னு. கேட்டேன்னு சொன்னீங்கன்னா, கரெக்ட்டா உங்களோட டவுன்லைனும் நீங்க சொல்றத கேட்பாங்க. இன்னைக்கு கேட்கலனாலும், என்னைக்கா இருந்தாலும் கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு அவங்க கிட்ட கார்டியல் ரிலேஷன்ஷிப்ப நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது டீமுக்கு முதல்ல நாம கையில வச்சுக்கணும் அப்படின்னா, நாம லேர்ன் பண்ணணும் முதல்ல. நாம லேர்னிங்ஸ் எங்கருந்து எடுக்கணும் அப்படின்னா, காலையில ஜூம் மீட்டிங் 6:30 மணிக்கு இருக்கு. அதுல லேர்ன் பண்ணலாம். மத்தியானம் 2:30 மணிக்கு ஜூம் மீட்டிங் இருக்கு. லேர்ன் பண்ணலாம். இந்த மாரி நெறைய மீட்டிங்ஸ் 7 மணிக்கு, 9 மணிக்கு நெறைய ஜூம் மீட்டிங்ஸ் வந்து நமக்காக இருக்கு. நாம முதல்ல லேர்ன் பண்ணணும். ஜூம்ல லேர்ன் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் லைவா லேர்ன் பண்ணணும். லைவா எங்க மீட்டிங் நடந்தாலும் அதுல முதல்ல கண்டிப்பா போய் உட்காந்துருங்க. அது எவ்வளவு காசா இருந்தாலும் சரி. முதல்ல நாம லேர்ன் பண்ணணும். நீங்க லேர்ன் பண்ணீங்களான்னு எங்கள கேட்கலாம். ஆமாங்க. நெறைய பேர கேட்டு பாருங்க. ராஜா சாருக்கு 1.5 வருஷமா தெரியும் என்ன. அதுக்கு முன்னாடி நெறைய லீடர்ஸ்க்கு தெரியும். இங்க இருக்கவங்களே 2.5 வருஷமா நாங்க டிராவல் பண்ணியிருக்கும்போது, நான் ரூ. 1 சம்பாதிக்கல அந்த போதே எங்க மெட்ராஸ்ல எப்ப மீட்டிங் கூப்பிட்டாலும் 2020 மே மாசத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, ரூ. 700 இருந்தாலும் சரி, அது ஃபுட் காஸ்ட் மட்டும் தான். நம்ம கம்பெனில. அதான் பஃபே சிஸ்டம்ன்றதுனால. எவ்ளோ பேமெண்ட்டா இருந்தாலும் நான் கட்டி போயிருக்கேன். இன்னமும் ஒரு மீட்டிங் மிஸ் பண்ணது கிடையாது. லைவ் மீட்டிங்க. ஒரு ஜூம் மீட்டிங் பிபிஸா இந்த லிங்க்ல வாங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்துருவோம். அவ்வளவுதான். எதுக்கு, என்னதுக்கு நாங்க கேட்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு லைவ் மீட்டிங்கும், ஒரு ஜூம் மீட்டிங்கும் மிஸ் பண்ணாம இருந்ததுனால தான் நாங்க லேர்ன் பண்ண முடிஞ்சது. இந்த லேர்னிங்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குல்ல. நாம என்ன பண்ணணும்? இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டணுமா? கிடையாது. டீச் பண்ணணும். யாருக்கு? நாம அப்ளைன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்துட்டோம் இல்லையா? நாம தான் அப்ளைன். டவுன்லைன் வந்த உடனே. அப்ப அந்த டவுன்லைனுக்கு டீச் பண்ணணும். இந்த டீச்சிங் தாங்க வெரி, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நாம டீச் பண்ணணும் முதல்ல. நாம டீச் பண்றத கேட்கலையா? அடுத்த லீடர்ஸ கூட்டிட்டு வந்து நம்ம டீமுக்கு டீச் பண்ண வைக்கணும். இல்லையா? விபி சார் கூட, எஃப்டி சார் கூட நாம அவங்க நடக்கிற மீட்டிங்க யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி டீச் பண்ணணும். ஆனா டீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது எடுத்து கூட ஒரு வார்த்தைய நச்சுன்னு அவங்களுக்கு பதியிற மாதிரி பர்சனலா அவங்க வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. குரூப் அவங்க பாக்குறது இல்லையா? பர்சனலா ஒரு வாட்ஸ்அப்ப என்னைக்காவது ஒரு நாள் மட்டும் நச்சுன்னு அனுப்புங்க. அதுவே ஒரு லேர்னிங் தான். அப்ப லேர்னிங், டீச்சிங் இது 2மே நாம குடுத்தோம்னா, நம்மளோட ஏர்னிங்ஸ நாம பார்க்கவே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா டீம் ஏர்ன் பண்ண நமக்கான ஏர்னிங்ஸ் ஆக்சஸ் இந்தியால சர்வ நிச்சயமா கிடைக்கும். அந்த ஏர்னிங்ஸ் தான் வந்து இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த 2 வருஷத்துல அப்படின்றது முதற்கட்ட உண்மை. ஓகேவா? அந்த மாதிரி எல்லாருமே சம்பாதிக்கிற வாய்ப்பு தான் வந்து ஆக்சஸ் இந்தியா குடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப பார்ட் டைமாவும் குடுத்துட்டு இருக்கு, ஃபுல் டைமாவும் குடுத்துட்டு இருக்கு. ஆக்சஸ் இந்தியா குடுத்துட்டு தான் இருக்கு. நாம பார்ட் டைமா, நாம ஃபுல் டைமான்னு யோசனை பண்ணுங்க. அதுக்கேத்த உழைப்ப போடுங்க. டீம ஹேண்டில் பண்ணுங்க. அந்த டீம ஹேண்டில் பண்ணிட்டோம்னாலே, அது கண்ணாடி பாத்திரமா இருந்தாலும் சரி, எந்த மண் பாத்திரமா இருந்தாலும் சரி, நம்ம ஹேண்டில் பண்ற விதத்துல தான் எத்தனை வருஷம் இருக்க போகுதுன்றது நாம ஊர்ஜினம் பண்ண முடியும். அதுக்காக என்னுடைய தடைக்கான மந்திரங்களை தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். நாங்க பண்ண விஷயங்களை, அந்த தடைகளை உடைச்சி டீமை ஹேண்டில் பண்ணி எல்லாருமே ஏர்னிங்ஸ் பண்ணணுன்றது என்னோட ஆசை. சரி, அடுத்ததா எக்ஸ்பென்சஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். ஜாயின் பண்ணவங்க ஸ்டார்டிங்லயே எக்ஸ்பென்சஸ் பண்ண சிரமப்படுவாங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம 7 ஐடி போட்டு ஜாயின் பண்ணிட்டோம்னு வச்சுங்க. 29,500 ரூபாய் பே பண்ணிட்டோம். ஓகேவா? இல்ல மேபி வந்து எல்லாருமே 3,500ல பண்ணியிருந்தீங்கன்னா 24,500 ரூபாய் சம்திங் ஏதோ ஒரு காசுல நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் பண்ணி ஒரு பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உடனே வந்து ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க. அந்த மீட்டிங்கோட காஸ்ட் 1000 ரூபான்னு வச்சுங்க.
நான் 30,000 செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் பண்ணணும்னா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் 100% முட்டாள்தனமான ஒரு நினைப்புகள் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 30,000 ரூபாய் சேலரின்னு சொல்றாங்க ஒரு கம்பெனில. சேலரின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்காக நாம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 30 நாள் நம்ம வேலைக்கு போனோம். 30 நாள் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர்ல அந்த கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க. காலையில 10 கிலோமீட்டர் டூ வீலர்ல போனோம். ஈவினிங் 10 கிலோமீட்டர் டூ வீலர்ல வரணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 ரூபாய் வந்து பெட்ரோல் செலவே ஆகும். சரி 100 ரூபாய்னே வச்சுங்க. 100 ரூபாய் பெட்ரோல் செலவுனா 30 நாளைக்கு எவ்வளவு ஆகுது? 3000 ரூபாய் பெட்ரோலுக்கே ஆயிடுது. அது இல்லாம ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளவு ஆகுது? 3 வேளைக்கு 300 ரூபாய் அப்படின்னா கூட 30 நாளைக்கு எவ்வளவு ஆகுது? 9,000 ரூபாய் ஆகுது. 30 நாளைக்கு நாம நம்மளோட உடல் உழைப்பு அங்க முதலீடா வைக்கிறோம். அதுக்கு எவ்வளோ? அதே 30,000 முதலீடா வைக்கிறோம். அதை யோசனை பண்ணி பாருங்க. 30 நாளைக்கு நம்ம ட்ரெஸ், நம்மளோட மேக்கப் செலவு, நம்மளோட இன்னும் நிறைய எக்ஸ்பென்சஸ் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ நீங்க 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் அந்த ஒரு மாசத்துல பண்ணிதான் அந்த 30,000 வாங்க போறீங்க அப்படின்றது அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத செலவா வந்து கண்டிப்பா நிக்கும். அட்லீஸ்ட் 30,000 ரூபாயாவது செலவாகும். வாங்குற சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி 30,000 செலவு உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்படி நம்ம செலவு பண்றோம் இல்லையா? அதே மாதிரி இங்க நினைச்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா மீட்டிங்ல பண்றதுக்கு தப்பே இல்லைங்க. ஏன்னா அதுல லேர்ன் பண்ண போறோம். அந்த லேர்ன் பண்ணாதான் நாம போய் கெஸ்ட் கிட்ட பேச முடியும். அதனால எந்த மீட்டிங்கா இருந்தாலும் நீங்க அந்த டைம் இல்ல அப்படின்ற காரணம்லாம் சொல்லாதீங்க. அதே மாதிரி மீட்டிங் காஸ்டா இருக்கு, டிக்கெட் காஸ்டா இருக்கு அப்படின்னு பார்க்கவே பார்க்காதீங்க. நான் இவ்வளவு தூரம் வந்து இத நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணுமா அப்படின்னு. ஆமா, நாங்க இங்க ராணிப்பேட்டையில இருந்து ஒவ்வொரு முறை மெட்ராஸ் வந்தா எவ்வளவு செலவாகும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளவு செலவையும் நாங்க பண்ணதுனாலதான் கிட்டத்தட்ட மேபி அதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 25 லட்சம் சம்பாதிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் செலவாயிட்டுமே. பரவாயில்ல. இது வரைக்கும் 2 வருஷத்துல 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆயிட போகுது. ஆகாது. ஓகேவா? அப்படி ஆயிருந்தா கூட மேபி 22 லட்சம். அப்போ 2 வருஷத்துல மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கல. பரவாயில்ல, இது பெட்டர் தானே. அப்போ நம்ம 100% சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா அதுல 25% செலவான பரவாயில்ல. நம்ம ஆக்சஸ்ல 25% நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணலாம். இதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ். சரி. அது இல்லாம 2020 மீட்டிங் வைக்கிறாங்க, காமனான மீட்டிங் வைக்கிறாங்க, ஆஃபர்ஸ் போட்ட இடி ஷேர் பண்ண சொல்றாங்க. அது இல்லாம நம்ம ஆபீஸ்ன்னு யாருன்னா வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஷேரிங், இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகதான் செய்யும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவன் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். இவங்க இவ்வளவு செலவு பண்றாங்களேப்பா, இந்த அளவுக்கு சம்பாதிக்கும் போதே, இவ்வளவு கம்மியா சம்பாதிக்கும் போதே இவ்வளவு செலவு பண்றாங்க. இவங்களுக்கு இன்னும் நிறைய கொடுத்தா இன்னும் நிறைய பேருக்கு அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணி நிறைய பேரை சம்பாதிக்க வைப்பாங்கல்ல அப்படின்னு இந்த பிரபஞ்சம் பல மடங்கு திருப்பி கொடுக்கும். இதுதான் உண்மையான வார்த்தைகள். எண்ணங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. நான் அதை நம்புறவன். அதே மாதிரிதான் நாம எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு பண்றோமோ, பால் மரம் மனசார செலவு பண்றோமோ அதே அளவுக்கு அந்த பிரபஞ்சமும் நம்மளுடைய எண்ணங்களும் பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுக்கும். அப்போ எக்ஸ்பென்சஸ் பண்றதுலயும் மீட்டிங் அட்டென்ட் பண்றதுலயும் எந்த ஒரு பாரபட்சமும் நாம பார்க்க கூடாது. அது தடையாதான் இருக்கும். பரவாயில்ல, நம்ம வெளியில வாங்கி கூட அத பண்ணும் போது அந்த தடைய உடைச்சு நம்ம வெளியில வந்தோம்னா நமக்கான பாதை வந்து கண்டிப்பா வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தடைகள்லாம் உடைச்சு எரிஞ்சு நாம மேல ஏறி நின்று வந்தோம்னா நம்மளும் சர்ப்ப நிச்சயமா ஆக்சஸ் இந்தியால வார சம்பாதிப்போம். கம்பெனில இருக்க எல்லா லெவலையும் சாதிப்போம். அப்ப சம்பாதிக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் வேற எங்கடா வழி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல. அப்படி வாய்ப்பு இருந்தா உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையே நீங்க 90% பண்ணலாம், 10% ஆக்சஸ் பண்ணலாம். ஆனா வந்து இல்லைங்க, ஆக்சஸ் இந்தியால நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆக்சஸ் இந்தியாவை 90% பண்ணுங்க, 10% உங்க வேலையை பண்ணுங்க. என்னைக்கு முழுசா உங்களுக்கு தோணுதோ இதுலதான் சம்பாதிக்க முடியும், இதுலதான் சாதிக்க முடியும்னு தோணுதோ அப்ப 100%
ஆக்சஸ் இந்தியாவை எடுங்க. எல்லாருமே அனைவரும் கற்பக விருட்சமா ஆக்சஸ் இந்தியா கொடுக்க ரெடியா இருக்கு. அதுல இன்னமும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு தயக்கங்கள் வேண்டாம். அந்த தயக்கங்களை தூக்கி போடுங்க. எடுத்து உடைச்சு எரிஞ்சு அது மேல ஏறி நின்னு நம்ம சாதிச்சே தீரணும்னு வாங்க. உங்களுக்காக கரம் கொடுக்க நாங்க எல்லாருமே இருக்கோம். சர்வ நிச்சயமா சம்பாதிப்போம், சாதிப்போம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் டுகெதர் டீமுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ சாந்தி மேம், தேங்க்யூ சோ மச். அன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேனே, அன்னைக்கு கொஞ்சம் ஃபீவர் வர முடியல, மிஸ் பண்ணிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு பாயிண்ட் விடாம எல்லாத்தையும் நோட் பண்ண இன்னைக்கு ஒரு வாய்ப்பு எங்க சிடி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. தேங்க்யூ சோ மச் மேம். நீங்க டிராவல்ல இருக்கும்போது கூட எங்களுக்காக இவ்வளவு தூரம் நீங்க வந்து ஸ்ட்ரெயின் எடுத்து பேசிருக்கீங்க. அது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கும் தெரியும். சாரும் ரொம்ப நேரமா 6 நினைக்காம வண்டி வேற ஓட்டிட்டு இருக்கிறாரு. சோ அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். எஸ். ஸோ எஸ், ஒரு சூப்பரான ஒரு ஒரு லைவ் ப்ரெசன்டேஷன். அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரெசன்டேஷன் கிடையாது. இது ஆக்சுவலா நடந்ததை எப்படி நடத்துனாங்க அப்படின்றத ரொம்ப அழகா நமக்காக சாந்தி மேம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து அவங்க இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது, சரிங்களா? ஸோ கிருஷ்ணகிரியில இருந்து ராணிப்பேட்டுக்கு நைட் ஃபீல்டு ஒர்க் முடிச்சுட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. அவங்க சொந்த கார்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஆக்சிஸ்ல சம்பாரிச்சு வாங்கின கார்ல அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ எப்பேற்பட்ட ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு பாருங்க, சரிங்களா? இதுல நான் சாந்தி மேமோட நம்பரை வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ அவங்க நம்ம டீமுக்கு பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ என் மேல இருக்கிற ஒரு மரியாதையும், ஷாலினி மேம் மேல இருக்கிற ஒரு மரியாதையும், சுபா மேம் மேல இருக்கிற ஒரு மரியாதையும் தான் அவங்க வந்து இந்த விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க கேட்டாலும் அவங்க பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, சரிங்களா? யாருன்னு தெரியலன்னா கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ சாதாரண கல்லு கூட எப்படி தெய்வம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கல்லுகிட்ட போய் நம்ம ஒண்ணு கேட்கிறோம், அது நடந்துருச்சுன்னா அது தெய்வம் ஆயிடுது, சரிங்களா? ஸோ அப்படிதான் கோயில்கள் உருவாச்சு, சரிங்களா? அத கல்லா நினைச்சு நம்ம வேண்டாம போயிட்டோம் அப்படின்னா அது கல்லா தான் இருக்கும். பட் ஆனா அது கல்லுன்னு நினைக்காம நம்ம போயிட்டு எனக்கு இதை மட்டும் பண்ணி கொடுத்தேன்னா அடுத்த வாட்டி நான் குடும்பத்தோட வரேன்னும் போது அது நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கல்லு தெய்வமாகி கோயில் ஆயிடுது. ஸோ நம்ம வாரம்னா பிளான் அனுப்புறோம் பாத்தீங்களா, அது ஒரு சாதாரண பேப்பர் தான். ஆனா அந்த பேப்பர்ல இருக்கிறது நடந்துருச்சுன்னா அடுத்த வாரம் அந்த பேப்பர் தெய்வம் ஆயிடும். ஸோ அந்த பேப்பருக்கு அந்த சக்தி இருக்கா, கல்லுக்கு அந்த சக்தி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. உங்க எண்ணத்துக்கு தான் அந்த சக்தி இருக்கு, சரிங்களா? நீங்க நினைச்சு எழுதுனதுனால தான் அது அடுத்த வாரம் நடந்திருக்கு. நீங்க அது உங்க நினைப்பாவே இருந்து அது அடுத்த வாரம் நடந்தா கூட அது உங்களுக்கு பெருசா தெரியாது. நீங்க எழுதுனது அடுத்த வாரம் நடந்தாலே அது வந்து உங்களுக்கு தெய்வம் ஆயிடும். ஸோ சாதாரண கல்லு தெய்வம் ஆகுறது இப்படிதான். உங்க எண்ணத்துக்கு உருவத்தை கொடுங்க, அந்த உருவம் தெய்வம் ஆயிடும், சரிங்களா? உங்களோட எண்ணம் என்னவா இருக்கோ அதை டெக்ஸ்டா கொடுங்க, சரிங்களா? ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அந்த பேப்பர் உங்க லைஃபையே மாத்தக்கூடிய ஒரு பேப்பரா இருக்கும். ஸோ இது எனக்கு தோணுச்சு, அதனால சொன்னேன். ஸோ கண்டிப்பா சாந்தி மேம், உண்மையிலே வந்து உங்க டயர்ட்னஸ் வந்து எங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இந்த டைம்லயும் வந்து எங்களுக்காக பிரசன்டேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கோம். உங்களுடைய சேவைக்கு எங்களுடைய டீம் சார்பாக நன்றி மேம். தேங்க்யூ. சில பேருக்கு வந்து சாந்தி மேமுக்கு ப்ரொமோ வீடியோ போகும்போது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா போடணுமா அப்படின்ட்டு நீங்க யோசிச்சிருப்பீங்களா? சில பேர் அவங்கள பத்தி தெரியாது. ஆனா இப்ப யோசிச்சிருப்பீங்க, அவங்க வந்து இதுக்கு தகுதியான பர்சன் அப்படின்றத அவங்களுடைய பிரசன்டேஷன்ல நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ இன்னொரு தடவை அந்த ஒரு வீடியோ இப்ப பார்க்க போறோம். கண்டிப்பா பாதியில அட்டன் பண்ணவங்க அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல நம்ம கம்பெனில ஒன் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் ஆக போறவங்க. ஸோ இது எழுதி வச்சிருக்கிற ஒரு சரித்திரம். கண்டிப்பா அவங்க ஆவாங்க. அதுக்கான வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சிடலாம். இன்னொரு தடவை வீடியோ பார்க்கலாமா? என்ன சொல்றீங்க? வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கோஸ்ட்ல இருக்கவங்க சொல்லுங்க. பார்க்கலாம் ராஜா.